Hi friends, welcome to Sangamitra YouTube channel. இன்னைக்கு வீடியோல சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வெரைட்டி கத்திரிக்காய் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. ஆனா முத்தலா இல்லாம பாத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வறுவலுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, சின்ன பல்லு பூண்டா இருக்கனால நான் 15 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா நீங்க 10 மட்டும் எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், 4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ கொரகொரப்பாக அரைப்பட்டிருக்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. கத்திரிக்காவை எடுத்து அதோட காம்பை கட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காய்களையும் நீள் வாக்கில் மெல்லிசா நறுக்கலாம். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும். அப்போ தான் மற்ற கத்திரிக்காய்களை கட் பண்ணுற வரைக்கும் அது கருப்பாகாமல் இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஊற்றிருக்க மசாலாவை தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அது கொதிச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் பீஸுகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வறுவலை தயிர் சாதம், ரச சாதம் கூட சாப்பிட்றப்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறக்கு சங்கமித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.